ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஆட்டிடியூட் அண்ட் வேல்யூ அந்த சாப்டரில் இருக்கிற கொஞ்சம் கான்செப்ட்ஸ் பார்க்கலாம். காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஆட்டிடியூட்னா என்ன, ஃபார்மேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆட்டிடியூட்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸோட லிங்க் எல்லாம் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். அந்த பிளேலிஸ்ட்லலாம் போய் செக் பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது கான்செப்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுனால கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ இப்போ கான்செப்ட்குள்ளே போகலாம். ஸோ ஆட்டிடியூட் இது வந்துட்டு ஒரு ஜென்ரல் கான்செப்ட்னே வச்சுக்கோங்களேன். ஆட்டிடியூட் அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியும். அது வந்து ஒரு நெகட்டிவ் ஆட்டிடியூடாகவும் இருக்கும், பாசிட்டிவ் ஆட்டிடியூடாகவும் இருக்கும். அப்படின்னா என்ன? நார்மலாக வந்து இட் ரெஃபர்ஸ் டு த சைக்காலஜிக்கல் டெண்டன்சி டு எவால்வேட் திங்ஸ், பீப்புள் ஆர் சிச்சுவேஷன்ஸ் இன் சர்டன் வே. ஓகே. ஸோ ஒருத்தவங்களுக்கு வந்து எல்லாத்துலேயும் வந்து ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடும் இருக்கலாம், இல்லை எதை பார்த்தாலும் ஒரு நெகட்டிவ் ஆட்டிடியூடும் இருக்கலாம், ஓகேவா? ஸோ அது வந்து எப்படி ஒரு பர்சனுக்கு வந்து அந்த ஃபீலிங்ஸ் வந்து வருது, ஸோ அது வந்து அவங்களோட ட்ரெய்ட், அவங்களோட பர்செப்ஷன்ஸ், அந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் எல்லாம் நிறைய வரும் இதில். ஸோ இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு இந்த என்வாயர்மெண்ட் மேலே ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? அவங்க என்வாயர்மெண்ட்டை வந்து அவங்க ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்துட்டு லைக் இந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் வந்துட்டு கண்ண மணிக்கு தூக்கி போடாமல் எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நமக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு ஆட்டிடியூட் இருந்துச்சுன்னா நம்ம அதை பாசிட்டிவாக வந்துட்டு நம்ம அதை ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். இதுவே நமக்கு நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து அது அவ்வளோவா வந்து எடுத்துக்க மாட்டோம், அது வந்து இக்னோர் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஆட்டிடியூட் அப்படின்னா வந்துட்டு 3 காம்பனன்ட் சொல்கிறாங்க. இது வந்து நம்ம ஈஸியாக வந்துட்டு ஏபிசி மாடல் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏபிசினா ஏ வந்து அஃபெக்டிவ், பி வந்துட்டு பிஹேவியரல் அண்ட் சி வந்துட்டு காக்னிட்டிவ். ஸோ வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. நான் இங்கே இருக்கிறைய அப்படியே வந்து நான் வந்து சொல்லலை. ஸோ நான் சொல்கிறத கேட்டுட்டு அண்ட் தென் நீங்கள் வந்து இந்த மெட்டீரியலையோ இல்லை உங்ககிட்ட இருக்க எந்த மெட்டீரியலையோ இந்த கான்செப்ட்ஸை வந்து நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு சொல்கிறத வந்து புரிஞ்சுக்கோங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஏபிசி மாடலில் வந்துட்டு ஏ அப்படின்னா அஃபெக்டிவ் காம்பனன்ட் நான் சொல்லிட்டேன். ஸோ அஃபெக்டிவ்னா ஃபீலிங்ஸ் ரிலேட்டடாக இருக்கிறது எல்லாமே வந்து அஃபெக்டிவில் வந்துடும். ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா வந்து எமோஷ்னல் ரியாக்ஷன்ஸ் ஆர் ஃபீலிங்ஸ் டுவர்ட்ஸ் அ ஆப்ஜெக்ட் ஆர் அ பர்சன். ஸோ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ஒரு விஷயத்துக்கு, அதுதான் வந்து அஃபெக்டிவ் காம்பனண்ட். எக்ஸைட்டடாக இருக்கீங்களா, சேடாக இருக்கீங்களா, ஹாப்பியாக, இந்த மாதிரியான உங்களோட ஃபீலிங்கை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறது தான் இந்த காம்பனண்ட். அண்ட் தென் பிஹேவியரல் காம்பனண்ட் செகண்ட். ஸோ இது வந்துட்டு ஆக்ஷன்ஸ் ரிலேட்டடாக இருக்குது. ஆட்டிடியூட் இது என்ன ரெஃபர் பண்ணுது அப்படின்னா ஆட்டிடியூட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆர் பிஹேவியர் ஆர் ஆக்ஷன்ஸ் டுவர்ட்ஸ் அன் ஆப்ஜெக்ட் ஆர் சிச்சுவேஷன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒருத்தவங்களுக்கு வந்து ரொம்ப முடியல, ரொம்ப ஃபீவர் இருக்குது, இல்லை ரொம்ப சிக்காக இருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம வந்து வாலண்டியராக போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அவங்கள வந்து கம்ஃபர்ட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து இந்த பிஹேவியரல் காம்பனண்ட்டில் வந்துடும். அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்றது வந்துட்டு கம்பேஷன், அது ஒரு ஆக்ஷன், அது ஒரு நல்ல ஆக்ஷன். ஸோ அது வந்துட்டு நம்மளோட பிஹேவியர், ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து பிஹேவியரல் காம்பனண்ட்டில் வந்துடும். தேர்ட் வந்துட்டு காக்னிட்டிவ் காம்பனண்ட் அப்படின்னா வந்துட்டு நம்மளோட தாட்ஸ், பிலீஃப், இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது. லைக் நம்மளோட பர்செப்ஷன்ஸ் யூ ஹாவ் ஆன் அ ஆப்ஜெக்ட் ஒரு ஐடியா ஒரு அ பர்சன். ஸோ இதுதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயத்த வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நம்ம அதை நல்லா பார்த்துப்போம். ஸோ அந்த மாதிரி இந்த என்வாயர்மெண்ட்டை வந்து நீங்கள் சேஃபாக வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய திங்ஸை ரீசைக்கிள் பண்ணுவீங்க, நிறைய பொல்யூட் பண்ணாமல் இருப்பீங்க. இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் யோசித்து நீங்கள் பிலீவ் பண்ணுற ஒரு திங்கை வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி. ஸோ இது எல்லாமே வந்து காக்னிட்டிவ் காம்பனண்ட்டில் வந்துடும். இது வந்து தேர்ட், ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபார்மேஷன் ஆஃப் ஆட்டிடியூட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆட்டிடியூட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபார்மேஷன் அப்படின்னா வந்துட்டு நம்மளோட ஆட்டிடியூட் எப்படிலாம் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்துலேருந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். கிளாசிக்கல் கண்டிஷனிங்னா என்ன, ஆப்ரேஷனல் கண்டிஷனிங் என்ன, விகேரியஸ் லேர்னிங்னா என்ன, எல்லாத்த பற்றியும் சொல்லியிருக்கேன். ஸோ அதை பற்றி பார்த்துக்கோங்க. அதுலேருந்து நம்மளோட ஆட்டிடியூட்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது, நம்மளோட பிஹேவியர் வந்து மாறும் அப்படின்ற மாதிரி.
ஸோ ஃபங்க்ஷன்ஸ் இதோட ஆட்டிடியூட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே 4 கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட், ஈகோ டிஃபென்சிவ், வேல்யூ எக்ஸ்ப்ரெசிவ், நாலேஜ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகே, அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னா வந்துட்டு இந்த ஆட்டிடியூட் ஆஃப் ஃபங்க்ஷன் என்னென்னா இட் ஹெல்ப்ஸ் பீப்புள் மேக்ஸிமைஸ் ரிவார்ட்ஸ் அண்ட் மினிமைஸ் பனிஷ்மெண்ட். ஸோ they guide behavior in ways that help achieve positive outcome. ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ நம்மளோட ஒர்க்கில் வந்துட்டு நமக்கு ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்குது, ஓகேவா? நம்ம வந்து நம்ம செய்கிற வேலையை வந்துட்டு நம்ம பாசிட்டிவாக கொண்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து அதில் நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டராக இருக்கும். எனக்கு இந்த வேலை செய்ய பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம கரெக்டாக பண்ணாலே நம்மளோட ரிசல்ட் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். அதனால வந்து நமக்கு நல்ல ஒரு நேம், அதாவது நல்ல ஒரு அப்ரிஷியேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ இதனால் வந்து நீங்கள் கரெக்டாக வேலையை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த ப்ரொமோஷன்ஸு, அடுத்து என்ன கிடைக்கும், அப்ரைசல், ஹைக், இது எல்லாமே வந்து உங்களோட ரிவார்ட்ஸ் மாதிரி கிடைக்கும். ஸோ இதை தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஈகோ டிஃபென்சிவ். ஈகோ டிஃபென்சிவ் ஃபங்க்ஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா attitudes help protect a person's self-esteem or justify actions that might otherwise be anxiety inducing or threatening. இதுக்கு நான் எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க. ஏதோ ஒரு காம்படிஷன் வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு ரன்னிங் ரேஸோ இல்லை ஏதோ ஒன்று, அதில் வந்து நீங்கள் தோத்துட்டீங்க அப்படின்னா வந்து லைக் நார்மலாக நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் ஜெயிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ரொம்ப அட்டர் ஃபெயிலியராக இருக்குது அப்படின்னா வந்து நமக்கு அதில் ஒரு மாதிரி ஒரு நெகட்டிவ் ஆட்டிடியூட் வந்துடும். நம்ம இதில் தோத்துட்டுமேன்ற மாதிரி ஃபஸ்ட்டு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த நெகட்டிவ் ஆட்டிடியூட் வந்துடுச்சுன்னா நம்ம அந்த ஃபீலிங்கை வந்து நமக்கு மறுபடியும் வர விடாமல் ப்ரொடெக்ட் பண்ணுவோம். ஸோ தட் மைட் டெவலப் அ நெகட்டிவ் ஆட்டிடியூட் டுவர்ட் தட் ஆக்டிவிட்டி, ரைட்? டு ப்ரொடெக்ட் தெம்செல்ஸ் ஃப்ரம் ஃபீலிங் ஆஃப் இன்அடிக்வசி. நம்மளால் அதை பண்ண முடியல அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் வந்துடும். ஸோ அதுதான் வந்து ஈகோ டிஃபென்சிவ் ஃபங்க்ஷன். அடுத்து வந்து வேல்யூ எக்ஸ்ப்ரெசிவ் ஃபங்க்ஷன். ஸோ இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கிறது, நம்மளோட கோர் வேல்யூஸோ பிலீஃபை வந்து டேரெக்டாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது. ஸோ அவங்க இந்த மாதிரி ஆட்டிடியூட் இருக்கிறவங்க வந்து இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு நம்மளோட வேல்யூஸ் அண்ட் பிலீவ்ஸை வந்து இந்த எல்லாருக்கும் சொல்கிறதுக்கோ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா லைக் உங்களுக்கு வந்து ஒருத்தவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிருக்கு, அவங்களோட நீங்கள் வந்து நிறைய நேரம் ட்ராவல் பண்ணணும், லைக் ரொம்ப நாள் அவங்களோட இருக்கணும் அப்படின்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அவங்களோட இருக்கிறதுக்காக என்னென்ன பண்ணணும் அந்த ஒரு வேல்யூஸ் மட்டும் நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவீங்க. அவங்கக்கிட்ட உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு லைக் அந்த மாதிரி. ஸோ அது வந்து இந்த ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் அந்த விஷயத்த உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் சஸ்டைன் பண்ணுறதுக்காக நீங்கள் எவ்வளோ தூரம் வந்து நீங்கள் இருப்பீங்க, எவ்வளோ உங்களோட கோர் வேல்யூஸை வந்து நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவீங்க அதுக்காக. ஸோ லாஸ்ட் வந்துட்டு நாலேஜ். ஸோ இந்த ஆட்டிடியூட் வந்துட்டு ஹெல்ப் மேக் சென்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் அரவுண்ட் தெம் by organizing the information in ways that reduce uncertainty and provide clarity. ஸோ ஒரு நாலேஜ் ஃபங்க்ஷன் இது என்ன எக்ஸாம்பிள் கொடுக்கலான்னா, ஸோ ஒருத்தவங்களுக்கு வந்து லைக் அந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு எஜுகேஷன் மேலே வந்து ஒரு ஃபேவரபிள்னஸ் இருக்குது அப்படின்னா நம்ம அதுக்கு ரிலேட்டடான விஷயத்தை பற்றி நிறையா தெரிஞ்சுப்போம். கரெக்டாக இப்போ எனக்கு இந்த கோர்ஸ் வந்து நான் படிக்கணும் அப்படின்னா டேரெக்டாக வந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணாமல் அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறது, இதனால் நம்ம வந்து யூஸ் பண்ணோன்னா இதை லேர்ன் பண்ணிக்கிட்டோன்னா நம்மளோட பர்சனல் க்ரோத் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறது, இந்த லேர்னிங் நமக்கு லைஃப் லாங் யூஸ் ஆகுமான்னு தெரிஞ்சுக்கிறது, இதெல்லாமே வந்து ஒரு நாலேஜ் தான். கரெக்டாக? ஸோ இதுதான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நாலேஜ் லைக் ஆட்டிடியூட்ஸ் எல்லாம் எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா
ஒரு பர்சனோட லைக் ஒரு இண்டிவிஜுவலோட ரிவார்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுது, அவங்களோட செல்ஃப் எஸ்டீமை ப்ரொடெக்ட் பண்ணுது, அண்ட் தென் அவங்களோட பர்சனல் வேல்யூஸை பிலீஃப்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது, அண்ட் தென் மேக் சென்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். இட் வில் மேக் சென்ஸ் ஆஃப் த வேர்ல்ட், ரைட்? ஸோ இதெல்லாம் தான் சொல்கிறாங்க. ஸோ ஒரு வாட்டி ரீட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.